Hello guys, welcome to Maths Class with Dignesh YouTube channel. இந்த trigonometry concept day 2ல day 2 trigonometry concept பார்க்க போறோம். இந்த day 2ல என்ன பார்க்க போறோம்னா introduction to trigonometry ratios, அப்புறம் quadrants என்னது அதோட டைப்ஸ், அப்புறம் வந்து அந்த quadrantsல trigonometry ratios எந்த மாதிரி சைன்ல சேஞ்ச் ஆகும், அப்புறம் அந்த trigonometry ratiosக்கு டேபிள் வேல்யூஸ் எப்படிலாம் இருக்கும் அது எப்படி ஞாபகம் வச்சுக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் trigonometry ratiosனா என்னன்னு பார்க்கலாமா? அது வந்து trigonometry ratiosனா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ரெண்டு சைடு கொடுத்துட்டு மூணாவது சைடு கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு அப்புறம் அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதான் இங்கே இருக்குது, அதுதான் இங்கேயும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி கான்செப்டில் ஆறு ரேஷியோ இருக்குது. என்னென்ன ரேஷியோ அது? சைனு, காசு, டேனு, கொசிகண்ட்டு, சீக்கண்ட்டு அண்ட் காட்டு. இதெல்லாம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் இருக்கனால நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பர்பெண்டிகுலர் கிட்ட ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது பர்பெண்டிகுலர் சொல்கிறது ஆப்போசிட் சைடில் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து இப்போ டீட்டான் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து ஒரு லாங்கஸ்ட் சைடு போகுது பார்த்தீங்களா, அதான் ஹைப்போடெனஸ் சைடு சொல்லுவாங்க. இந்த ஆப்போசிட் டீட்டாக்கு அடுத்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, டீட்டாக்கு சேம் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா, டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டாக இருக்கிறது டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஆப்போசிட் சைடு, டீட்டாக்கு சேமாக இருக்குது அட்ஜஸ்டன்ட் சைடு, லாங்கஸ்ட் சைடு இது ஹைப்போடெனஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி இந்த 6 ரேஷியோ எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். sin θ is equal to ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனஸ் சொல்லுவாங்க. cos θ is equal to adjacent சைடு பை ஹைப்போடெனஸ் சொல்லுவாங்க. tan θ is equal to ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. இது எப்படி வந்துச்சுங்கன்னா tan θ ஜென்ரல் என்ன சொல்லுவாங்கன்னா sin θ பை cos θ சொல்லுவாங்க. sin θ பை cos θ இந்த வேல்யூ பை இந்த வேல்யூவில். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஹைப்போடெனஸ் இதில் ஹைப்போடெனஸ் சொல்லிட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்கும்? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு, அதான் tan θ வேல்யூ. ஸோ இப்போ 3 ரேஷியோஸ் பார்த்தாச்சு. அடுத்த 3 ரேஷியோஸ் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 ரேஷியோஸ் அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் தான். எப்படிங்கன்னா cosecant θ is equal to reciprocal of sin θ 1 by sin θ, secant θ is equal to 1 by cos θ, cot θ is equal to 1 by tan θ. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ரேஷியோவில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னு அப்படின்ற அவசியமே இல்லை. நான் ஈஸியாக ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னதுன்னா, some people have curly brown hair turned permanently black. மறுபடியும் சொல்கிற பாருங்க. some people have curly brown hair turned permanently black. இங்கே சம்ன்ற வேர்டில் எஸ்ன்ற லெட்டர் இருக்கா, அது என்ன சொல்லணும்? சைன்னு சொல்லணும். அப்புறம் வந்து பீப்புளில் பீன்ற லெட்டர் இருக்கா, அது இதுக்கு பர்பெண்டிகுலர் நம்ம போடுறோம்ல, அதான் பர்பெண்டிகுலர் சொல்கிறோம். அப்புறம் ஹெச்எல் லெட்டர் தான் சொல்லும், ஹேவில் ஹைப்போடெனஸ் சொல்லும். அதே மாதிரி கர்லீட்ற வேர்டில் சி லெட்டர் என்ன சொல்லும்? காஸ் θ, காசுன்னு சொல்லும். அப்புறம் வந்து இதில் ப்ரௌன்ன்ற வேர்டில் பி லெட்டர் என்ன சொல்லும்? பேஸ்ன்னு சொல்லும். இது பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டன்ட் சைடு ஞாபகம் வரணும் பாருங்கள். பேஸ் இது சொல்லும். ப்ரௌனுக்கு பின்னா பேஸு. அப்புறம் ஹேருக்கு வந்து ஹெச்என் லெட்டர் என்னன்னா ஹைப்போடெனஸ் லாங்கஸ்ட் சைடு. அப்புறம் டீக்கு இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க ஈஸியாக ஞாபகம் வரதுக்காக. ஸோ டீனா டர்ன் வேர்டில் டீன் லெட்டர் இருக்கா, அந்த டீன் லெட்டர் என்ன சொல்லணும்? டேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பர்மனெண்ட்லியில் பிஎன் லெட்டர் இருக்கா, பிஎன் லெட்டர் மறுபடியும் பர்பெண்டிகுலர் தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் பினா பர்பெண்டிகுலர் தான், இங்கேயும் பி தான் பர்பெண்டிகுலர் தான். ஓகேங்களா? இந்த பாருங்கள், பர்பெண்டிகுலர் லைன் 90 degrees ஃபார்ம் ஆகுது, அதுதான் சொல்கிறது. ஓகேங்களா? அப்புறம் வந்து அதே மாதிரி இங்கேயும் ப்ரௌன்னாலும் பேஸு தான், பிளாக்னாலும் பேஸு தான். ஓகேங்களா? அதெல்லாம் டீட்டா வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா அது பாருங்கள். sin θ ஆப்போசிட் இந்த ட்ரையாங்கிளில் பிபிஹெச் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன்ட் சைடு ஹைப்போடெனஸ், அதுதான் வந்து sin θ என்ன, cos θ என்ன, tan θ என்னன்றது அந்த some people have curly brown hair turned permanently black டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் கிளியராக படித்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறம் வந்து பேசிக் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்குது. அது என்னென்னதுன்னா sin square θ ப்ளஸ் cos square θ is equal to, இதெல்லாம் வந்து θ பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆகுது, அது கூட ரைட் ஆங்கிளில் தான் ஃபார்ம் ஆகுது. sin square θ ப்ளஸ் cos square θ is equal to 1. அப்புறம் 1 ப்ளஸ் tan square θ is equal to secant square θ, 1 ப்ளஸ் cot square θ is equal to cosecant square θ. இது 3 தான் வந்து மெயின் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதுலேருந்து சப் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் டிரைவ் பண்ண முடியும்.
ஓகேங்களா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ டான் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுனா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1, காட் ஸ்கொயர் தீட்டா ஒன்றுனா கொஸ்கன் ஸ்கொயர் தீட்டா -1. அதான் நம்ம வந்து இது சப் டிட்டர்மினன்ட் ஐடென்டிட்டிஸ் கூட நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் இந்த 3 ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா. அப்புறம் வந்து குவாட்ரண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. குவாட்ரண்ட்ஸ் என்னதுன்னா ஒரு கார்ட்டீசியன் பிளேன்னு ஒரு 4 குவாட்ரண்ட்ஸ் டிவைட் ஆகும். கார்ட்டீசியன் பிளேன்லாம் ஒரு எக்ஸ் ஆக்சிஸு ஒரு ஒய் ஆக்சிஸு ரெண்டும் சேர்ந்து ஒரே பிளேன் இருக்குது. ஓகேங்களா. அப்படின்னா 2 டைமென்ஷனல் பிளேன் மட்டும் இருக்குது அது கார்ட்டீசியன் பிளேன். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ் சேர்ந்து இருக்கிறது தான் கார்ட்டீசியன் பிளேன் சொல்லுவாங்க. அந்த கார்ட்டீசியன் பிளேனே வந்து 4 குவாட்ரண்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கும். அது 4 குவாட்ரண்ட்ஸ்னால் சொல்லுவாங்க Q1, Q2, Q3 அண்ட் Q4. ஓகேங்களா. இது வந்து மொத்தம் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஸ்பேனிங், ஈச் ஸ்பேனிங்னா ஒவ்வொன்றும் 90 டிகிரிஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. அப்பர் ரைட்டு, இது அப்பர் ரைட் இங்கேருந்து அப்படியே வரும் பார்த்தீங்களா. கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இப்போ இது இருந்து ரைட் சைட்லேருந்து ஃப்ரம் ரைட் சொன்னாலும் ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகி அப்படியே ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஏன் 90 டிகிரிஸே ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபுல் சர்க்கிள் இருந்து 360 டிகிரிஸில் அதை 4 பார்ட்டாக பிரித்தா ஏன் 4 பார்ட்டாக பிரிக்கணும், 4 குவாட்ரண்ட்ஸ்னால் 4 பார்ட்டாக பிரிக்கணும். ஸோ அதனால தான் ஈச் ஸ்பேனிங் 90 டிகிரிஸ், 4 குவாட்ரண்ட்ஸ் 94 360. ஓகேங்களா. மொத்த சர்க்கிள் அசியூம் பண்ணிங்கன்னா மொத்த சர்க்கிளோட டோட்டல் வேல்யூ என்னது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல 2π ரேடியன்ஸ் ஆர் 360 டிகிரிஸ். அதே மாதிரி தான் இங்கே வந்து 4 குவாட்ரண்ட்ஸ் 90 டிகிரிஸ் ஸ்பேன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்பர் ரைட் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கார்ட்டீசியன் பிளேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷு ஒய் டேஷு ஆரிஜின் 0,0 இங்கே வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்ட் குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து எல்லா ரேஷியோ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் ஆல் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ். ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ்னா இப்போ ஃபஸ்ட்டு சொல்லி பார்த்தீங்களா இந்த ஆர் டிரைவ்டு ரேஷியோ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் இது சைனு அதோட ரெசிப்ரோக்கலான கொசிகண்ட் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இது டேன் டீட்டா அதோட ரெசிப்ரோக்கலான காட் டீட்டா வந்து தான் பாசிட்டிவாக இருக்கும், மிச்சம் தான் ரெசிப்ரோக்கலாக இருக்கும், மிச்சம் நெகட்டிவாக இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் டீட்டா அதோட ரெசிப்ரோக்கலான செகண்ட் டீட்டா மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், மிச்சம் எல்லா ரேஷியோ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இன்னும் கிளியராக சொல்கிற பாருங்க. சைன் சேஞ்சஸ் இன் 4 குவார்டர்ஸ் நம்ம கிளியராக பிரேக் அவுட் பண்ணலாம். குவாட்ரண்ட் 1 என்னென்ன டிகிரிலாம் வரும், 0 டிகிரி டு 90 டிகிரி மட்டும் தான் குவாட்ரண்ட் 1ல் கவர் ஆகும். அந்த குவாட்ரண்ட் 1ல் வந்து சைனு கொசைனு டான்ஜென்ட் கொசிகன் டீட்டா செகண்ட் டீட்டா காட் டீட்டா எல்லாமே வந்து பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்கிறேன். அது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அதே தான் இங்கே வேர்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி குவாட்ரண்ட் 2ல் வந்து 90 டிகிரிஸ்லேருந்து 180 டிகிரிஸ் இருக்கிறது தான் குவாட்ரண்ட் 2ல் வந்து இது வரும். அந்த டிகிரி மட்டும் தான் குவாட்ரண்ட் 2ல் வரும். ஓகேங்களா. அதில் வந்து சைன் டீட்டா அதோட ரெசிப்ரோக்கலான கொசிகன் டீட்டா மட்டும் தான் பாசிட்டிவ் இருக்கும், மிச்சம் எல்லாம் ரேஷியோ. இது 2 தவிர மிச்சம் என்ன ரேஷியோ இருக்குது, 4 ரேஷியோ இருக்கலாம். அந்த 4 ரேஷியோ எல்லாம் வந்து நெகட்டிவாக மாறிடும். அதே மாதிரி குவாட்ரண்ட் 3ல் வந்து 180 டிகிரி டு 270 டிகிரி மட்டும் தான் இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன்னா ஒன்று டேன் டீட்டா அது ரெசிப்ரோக்கலான காட் டீட்டா மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், எல்லா ரேஷியோ நெகட்டிவாக மாறிடும். ஓகேங்களா. அப்போ குவாட்ரண்ட் 4ல் வந்து 270 டிகிரிஸ் டு 360 டிகிரிஸு எல்லாம் வந்து 90 டிவைட் ஆகிருக்கு. ஸோ டெஃபினேஷன் பிரகாரம் நம்ம பார்த்தோம்ல ஈச் ஸ்பேனிங் 90 டிகிரிஸு ஃப்ரம் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஃப்ரம் அப்பர் ரைட் அப்படி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதனால் தான் அது எல்லாத்துக்கும் நீங்கள் வேணால் பார்த்துக்கிங்க டிஃப்ரென்ஸ் 90 தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர்லேருந்து 4th குவார்ட்டர் பார்த்தா கூட எல்லாத்துமே 90 தான் இருக்கும். பாருங்கள் ஓன்லி 4th குவார்ட்டரில் காசு அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கிரம் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் 4 ரேஷியோஸ் நெகட்டிவாக இருக்கும். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸு கால்குலஸை எடுங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேல்குலஸ் நோட்ஸ் எடுங்க, கேல்குலஸ் புக்கு எடுங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் கேல்குலஸ். ஆல்னா எல்லா ரேஷியோஸு பாசிட்டிவ், ஸ்டூடெண்ட்னா எஸ்னா சைனு கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவ், டேக்னா டீயில் டேனு காட் மட்டும் தான் பாசிட்டிவ், சீனா கேல்குலஸ் சீனா வந்து காசு சீக் மட்டும் தான் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாம் வந்து நெகட்டிவ். இப்போ பார்த்தீங்களா அதுதான் இருக்குது. அப்புறம் லாஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ ஸ்டேபிள் வேல்யூஸ் பார்க்க வரும். ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ ஸ்டேபிள் வேல்யூஸ் எப்படி நான் வச்சுக்கணும் பாருங்கள். ஆங்கிள் டீட்டா தான் பேஸ் வச்சு பண்ணுறதுனால ஒவ்வொரு ட்ரிக்னாமெட்ரிக்கு சைன் டீட்டா காஸ் டீட்டா டான் டீட்டா இருக்கும். பாருங்கள் 0 சர்க்குலர் மெஷர் 0 டிகிரிஸ். சர்க்குலர் மெஷரில் ஒன்று ரேடியன் மெஷர் சர்க்குலர் மெஷர் கூட சொல்லுவாங்க. போன கிளாஸில் பார்த்தது அதே தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. 0 டிகிரிஸு 30 டிகிரிஸு 45 டிகிரிஸு 60 டிகிரிஸ் 90 டிகிரிஸு இதுதான் ஜீரோ ரேடியன் மெஷர்
π/6 radian measure, π/4 radian measure, π/3 radian measure, π/2 radian measure. 0, 30, 45, 60, 90 இது அது ரேடியன்ஸில் இங்கே வந்து கொடுப்பாங்க. இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின் பேப்பரில், இல்லாட்டி இப்படியும் கேட்கலாம். நீங்கள் எது கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாத சொல்லி தான் ரெண்டும் கொடுத்துருங்க, பார்த்துக்காங்க. இது வந்து sin θ cos θ tan θ 3 ரேஷியோ. ஏன் இந்த 3 மட்டும் எழுதிருக்கு, மிச்சம் 3 ஏன் சார் எதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. அது ஏன் ஏதலைன்னா அது மிச்சம் 3 வந்து இதோட ரெசிப்ரோக்கல் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இந்த 3 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ரிமைனிங் வேல்யூஸ் வந்து இது ரிவர்ஸ் பண்ணாலே அது வந்துட போகுது. ஸோ அது 3 ஏதலை நான், ஓகேங்களா. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே என்ன எழுதிருக்கு, நான் 0, 1, 2, 3, 4 எழுதிருக்கீங்க. 4 எழுதிருக்கேன்னா இது வந்து சைனுக்கு, sin θக்கு, ஓகேங்களா. இது வந்து 0, 30, இது 45, 60, 90 இது ஜென்ரலாக பாருங்கள். 0, 1, 2, 3, 4 சொல்லிட்டு எழுதிக்கினேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் 4ஆல் டிவைட் பண்ண சொல்கிறேன், எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 4ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 0/√4 2 என்ன 0/2. அப்புறம் வந்து 1/1 ஸ்கொயர் ரூட்னது 1 தான். 4 ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணால் 2. ஸோ இது வந்து இப்போ கேன்சல் பண்ணால் 2 1s 2 2s ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா 1 தானே. ஸோ 1/√2. இது வந்து அப்படியே தான் வரும். ஒரு இது ஸ்கொயர் ரூட் இது பண்ணால் √3க்கு √3 தான் போடணும். நம்ம டெசிமல் வேல்யூஸ் எழுதக்கூடாது, ஓகேங்களா. அதே மாதிரி √4க்கு என்ன ஸ்கொயர் வேல்யூ 2. ஸோ 2. அதே மாதிரி இது கேன்சல் பண்ணால் 1 வரும். √1க்கு 1 தான், ஓகேங்களா. இது சைன்ட்டுக்கு இப்போ புரியுதுங்களா கைஸ். sin 0 வந்து 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 91. இதுதான் கைஸ் சைனுக்கான ட்ரிக்கு, பார்த்துக்கிட்டிங்களா. இதே தான் இருக்கும். இன்னும் வந்து நமக்கு வந்து 90 டிகிரிஸே மொத்தம் முடிச்சிடாது. இன்னும் 180 டிகிரிஸ் இருக்குது, 270 டிகிரிஸ் இருக்குது, 360 டிகிரிஸ் இருக்குது. நம்ம அடுத்ததில் இப்போ அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். இது வந்து சைடுக்கான ட்ரிக்கு. இப்போ வந்து காஸ்க்கான ட்ரிக் என்னதுன்னா, காஸ்க்கான இப்போ சைனுக்கு என்ன பண்ணோம், நம்ம 0, 1, 2, 3, 4 சொல்லி லைனாக எழுதணுமா. அதே மாதிரி இது வந்து ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா 4, 3, 2, 1, 0 பாருங்கள். 4, 3, 2, 1, 0. இப்போ சைனுக்கு ரிவர்ஸில் சைன் எப்படி இருக்கோ அதோட ரிவர்ஸில் எழுதுனா அதுதான் காசு, பாருங்கள். அதே மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். 4/4, 3/4, 2/4, 1/4, 0/4 பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் எல்லாத்துக்கும் இருக்கணும், மறந்துடாதீங்க. இது வந்து கேன்சல் பண்ணால் 1. இது வந்து 1 √1னா 1, √3/2 வந்து 1 2, 1/√2, 1 2, 1/2, 0 0 0. அதே மாதிரி sin 0 cos 0னா 1, cos 30 √3/2, cos 45 1/√2, cos 60 1/2, cos 90 0. பார்த்துக்கிட்டிங்கன்னா sin 45ம் cos 45 எப்பவுமே சேமாக இருக்கும், 1/√2. புரியுதுங்களா. இப்போ 0 1 2 3 4 சொல்லிட்டு சைனுக்கு எப்படி எழுதுறோமோ இப்போ காஸ்க்கு வந்து ரிவர்ஸில் எழுதணும், 4 3 2 1. அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் எங்கள் வேல்யூ வந்துடும். tan θ என்ன பண்ணணும்னா tan θ என்ன வேல்யூ, sin θ cos θ சொன்னோம்ல, sin θ cos θ சொன்னோம்ல, ஓகேங்களா. இப்போ sin θ வேல்யூ என்ன இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது. cos θ வேல்யூ என்ன இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ sin θ வேல்யூ பை cos θ வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து tan θ வேல்யூ டிவைட் வந்துடும். பாருங்கள் 0/1, அப்புறம் வந்து பாருங்கள் 1/2/√3/2, அப்புறம் 1/√2/1/2, அப்புறம் √3/2/1/2, 1/0. பாருங்கள் 0/1னா அது 0 தானே. 1/2 இன்ட்டு 2/√3, 1/√3, 1/√2 இன்ட்டு √2/1 கேன்சல். ஸோ அதே மாதிரி √3/2 இன்ட்டு 2/1, 2 கேன்சல் √3. அப்புறம் 1/0னா வேல்யூ வந்துடும் நாட் டிஃபைன்ட். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து 0/anything தான் வந்து 0வாக இருக்கும் தவிர இப்போது டினாமினேட்டரில் 0 இருந்துட்டு நியூமரேட்டர் ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வேல்யூ வந்து நாட் டிஃபைன்ட், புரியுதுங்களா. இப்போ வந்து tan 0க்கு 0, tan 30க்கு வந்து 1/√3, tan 45க்கு வந்து 1, tan 60க்கு √3, tan 90 நாட் டிஃபைன்ட். கிளியராக புரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுன்னு. அதே மாதிரி பாருங்கள் சொன்னோம்ல நான் 90 டிகிரிஸ் இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் 180, 270, 360 வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அது ரேராக கேட்பாங்க எக்ஸாமில், அதான் இங்கே எழுதியிருக்கேன்.
பாருங்கள். அது என்னென்ன அதுனா 180 270 360. அதுக்கு எப்படி பண்ணுறோன்னா பாருங்கள், sin 80 வந்து 0, cos 80 வந்து -1, tan 180 வந்து 0. அதே மாதிரி 270 டிகிரிஸ்க்கு sin 270 -1, cos 270 0, tan 270 நாட் டிஃபைன்டு. tan 98 நாட் டிஃபைண்டாக இருக்கிறப்போ tan 270 நாட் டிஃபைன்டு தான். நீங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 360 டிகிரிஸ்க்கு 2π ரேடியன்ஸ் அல்லது 2π ரேடியன்ஸ் 360 டிகிரி சொல்லுவாங்க அல்லது 2π ரேடியன்ஸ் சொல்லுவாங்க. sin 360 வேல்யூ 0, cos 360 வேல்யூ வந்து 1, tan 360 வேல்யூ 0. ஓகேங்களா கைஸ்? இது வந்து இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க லைட்டாக. அது மட்டும் நம்ம ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தா அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஓகேங்களா கைஸ்? இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து கிளியராக கற்றுக்கணும்னு சொல்ல நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிங்கர் ட்ரிக் கூட சொல்லுவாங்க. அதான் கைஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல ஃபிங்கர் ட்ரிக் டு ரிமெம்பர் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ டேபிள் வேல்யூஸ். அது என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஷார்ட் ஆஃப் ஃபிங்கரு, ரிங் ஃபிங்கரு, மிடில் ஃபிங்கரு, பாயிண்டி ஃபிங்கரு, தம் ஃபிங்கர் இருக்குங்களா? இந்த 5 ஃபிங்கரில் ஷார்ட் ஃபிங்கருக்கு 0 டிகிரி சேர்த்துக்கணும். அப்புறம் ரிங் ஃபிங்கருக்கு 30 டிகிரி சேர்த்துக்கணும். மிடில் ஃபிங்கருக்கு 45 டிகிரி சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து பாயிண்டி ஃபிங்கருக்கு 60 டிகிரிஸ் பாருங்கள். 60 டிகிரி தெரியுதா பாருங்கள், 60 டிகிரிஸு. அப்புறம் தம் ஃபிங்கருக்கு 90 டிகிரிஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது யூஸ் பண்ணி நம்ம சைன் ரேஷியோட வேல்யூஸு கொசைன் ரேஷியோட வேல்யூஸு கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா சைன் ரேஷியோட ஃபார்முலானா sin θ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ பை 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ பை 2னா இப்போ பாருங்கள் sin 0 வேல்யூ பாருங்கள். sin 0 என்ன அர்த்தம்? இது தானே, இது எடுத்துக்கணும்னா இது மடிச்சுட்டா இது கீழே ஒன்றுமே இல்லைல்ல, இதுக்கே ஒன்றுமே இல்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0/2, 0/2 0 தானே. ஸோ sin 0 0. அதே மாதிரி இதுக்கு sin 30க்கு என்ன பண்ணணும் பாருங்கள். sin 30 என்ன இருக்குது? இது இருக்கா? இது எடுத்துட்டா கீழே மேலே பார்க்கக்கூடாது. ஃபிங்கர்ஸ் பிலோனால கீழே தான் பார்க்கணும். sin 30 இது எடுத்துட்டா இது என்ன இருக்குது? ஒன்றே ஒன்று தானே இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர் பிலோ 1, √1/2, √1 1/2. ஓகேங்களா? sin 0 0, sin 30 1/2. sin 45னா இப்போ பாருங்கள், sin 45 இந்த ஃபிங்கரா மிடில் ஃபிங்கரா? இந்த மிடில் ஃபிங்கருக்கு இது மடிச்சுக்கிட்டிங்கன்னா இது கீழே எத்தனை இருக்குது? 2 இருக்குங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/2 = 1/2. அது எப்படி 1/2 மாறிச்சு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/√2 × √2. √2 எப்படி எழுதிக்கலாம்? √2 எப்படி எழுதிக்கலாம்? 2 √2 × √2 எழுதிக்கலாம். இது கேன்சல் பண்ணால் 1/√2 மாறிச்சு. ஓகேங்களா? 1/√2 மாறிச்சு. அதே மாதிரி sin 60 பாருங்கள். sin 60 இது இருக்குங்களா? இந்த ஃபிங்கரை இது மடிச்சிட்டிங்கன்னா சேர்த்துட்டு இருக்க கீழே பிலோவில் 3 இருக்குங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2, sin 60 √3/2. sin 90 என்ன இருக்குது பாருங்கள். sin 90னா இப்போ இது தானே, இது தம் ஃபிங்கருக்கு மடிச்சிட்டோம்னா மிச்சம் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 4 ஃபிங்கர்ஸ் இருக்கா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வேல்யூ இல்லை 2/2 1. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? sin 0 0, sin 30 1/2, sin 45 வந்து 1/√2, sin 60 √3/2, sin 90 1. அதே மாதிரி காசுக்கு என்ன பாருங்கள். காசுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர் அபோவ். இது எப்படி sin θக்கு ஃபிங்கர் பிலோ பண்ணுறோமோ cos θக்கு ஃபிங்கர் அபோவ் பண்ணும். எப்படி பாருங்கள், cos 0 வந்து cos 0 இது மடிச்சிட்டிங்கன்னா இது மேலே எத்தனை இருக்குது? இதுக்கு மேலே இது மடிச்சுட்டு இதுக்கு மேலே 1 2 3 4. ஸோ √4/2, 2/2 1. cos 30 என்ன இருக்குது? இப்போ cos 30 மடிச்சிட்டோம்னா இது பாருங்கள், இதுக்கு மேலே பாருங்கள் 3 இருக்குங்களா? இந்த 3 இருக்குங்களா? இது விட்டுருங்க, இது கணக்கு கிடையாது. இப்போ 30 மட்டும் தானே பார்க்கணும். அது மடிச்சுட்டா மிச்சம் எத்திட்டு இருக்கதா பார்க்கணும். இது கணக்கு வச்சுக்கூடாது. ஸோ cos 30 இது √3/2. cos 45 இது மடிச்சு பாருங்கள். cos 45 பாருங்கள். cos 45 என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இது மடிச்சிட்டோம்னா பாருங்கள், இது 2 தானே இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/2 வேல்யூ பார்த்தோம் ப்ரீவியஸ் 545ல் 1/2. ஸோ cos 45 1/2. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் sin 45 = cos 45. sin 45 1/2னா cos 45 1/2 தான். cos 60 எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். cos 60 இது மடிச்சிட்டோம்னா இது என்ன இருக்குது? ஒன்றே தானே இருக்குது. ஸோ 1/√1/2, √1 1/2. ஸோ cos 60 1/2. cos 90னா இது மடிச்சிட்டோம்னா இதுவே கிடையாதுல்ல.
ஃபிங்கர்ஸ் அபோவ் பார்க்குறதுனால தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், கீழே எடுத்துக்காமல், புரியுதுங்களா? ஸோ ரூட் 0/2 0. ஓகேங்களா? சைன் இப்போ சைன் வேல்யூஸ் என்ன இருக்குது, காஸ் வேல்யூஸ், இது 2 வேல்யூ சைன் பை காசு பண்ணால் tan θ வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ சொன்னதுக்கெல்லாம் புரியுதுங்களா? பாருங்கள், எல்லாம் பாருங்கள், ரிவிஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதே மாதிரி இப்போ ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் இது மாதிரி லென்த் ஆங்கிள் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் sin θ ஃபார்முலா வந்து இது ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனஸ் சைடு, காஸ் அட்ஜஸ்டன்ட் சைடு பை ஹைப்போடெனஸ் சைடு, tan θ ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு, கொசிகன் ரிவர்ஸ் ஆஃப் சைனு, சீக்கன் ரிவர்ஸ் ஆஃப் காசு, காட் ரிவர்ஸ் ஆஃப் டேனு. ஸோ இது ஃபார்முலா என்னென்னா ட்ரிக்கு. சம் பீப்புள் ஹேவ் கர்லி ப்ரௌன் ஹேர் டர்ன்டு பர்மனெண்ட்லி பிளாக்கு. இது படித்து பார்க்க உங்களுக்கே புரியும். அதே மாதிரி பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னால் sin square theta plus cos square theta is equal to 1, 1 plus tan square theta equal to secant square theta, 1 plus cot square theta equal to cosecant square theta. அவர் குவாட்ரண்ட்ஸில் கார்ட்டீசியன் பிளான் வந்து 4 குவாட்ரண்ட் டிவைட் ஆகிருக்கும், Q1 Q2 Q3 Q4. அதெல்லாம் வந்து 90 டிகிரிஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் அப்பர் ரைட்டில் அப்பர் ரைட் வந்து டிவைட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 94 360 டோட்டல் சர்க்கிள் 360 ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4 பார்ட்டாக பிரிகிறப்போ 99 நீங்கள் ஈஸியாக போட்டுறீங்க. புரியுதுங்களா? 4 குவாட்ரண்ட்ஸ் 1 2 3 4 1 2 3 4. ஃபஸ்ட் குவார்ட்டர் எல்லாமே எல்லா ரேஷியோ பாசிட்டிவ், செகண்டில் சைனு கொசிக் பாசிட்டிவ், தேர்டில் டேனு காட் பாசிட்டிவ், ஃபோர்த்தில் காசு சீக் பாசிட்டிவ். ஸோ குவார்டர் 1 0 to 90 இருக்கும், குவார்டர் 2 90 to 180 இருக்கும், குவார்டர் 3 180 to 270 இருக்கும், குவார்டர் 4 270 to 360 இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் கால்குலஸ். ஆல்னா வந்து எல்லா ரேஷியோஸு, ஸ்டூடெண்ட்ஸாக சைனு கொசிக்கு, டேக்னா டேனு காட்டு, கால்குலஸ்னா காசு சீக்கு மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், மிச்சம் எல்லா ரேஷியோஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் டேபிள் வந்து 2 ட்ரிக் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 0 30 45 60 90 டேபிள் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சைனு காசு டேனு 0 1 2 3 4 போட்டால் நமக்கு வந்து இது சைன் வேல்யூ கிடச்சிரும். அது வந்து எப்படி பண்ணு பாருங்கள். அது எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 போட்டுக்கணும். அது எல்லாத்தையும் 4 டிவைட் பண்ணணும். அது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் சைன் வேல்யூஸ் கிடச்சிரும். அதே மாதிரி சைன் ரிவர்ஸ் பண்ண காஸ் வேல்யூ கிடச்சிரும். இது சைன் டீட்டாவே காஸ் டீட்டா பண்ண டேன் வேல்யூ கிடச்சிரும். இப்போ சைன் டீட்டா ரிவர்ஸ் பண்ண கொசிகன் வேல்யூ, காஸ் ரிவர்ஸ் பண்ண சீக்கன் வேல்யூ, டேன் டீட்டா ரிவர்ஸ் பண்ண காட் வேல்யூ. அதே மாதிரி சைன் 180 270 360 எல்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது தம் ஃபிங்கர் யூஸ் பண்ண கூட சொல்லலாம். ரிங் ஃபிங்கர் எப்போவுமே ஷார்ட் ஃபிங்கர் எப்போவுமே 0 டிகிரி குறிக்கும். அதே மாதிரி ரிங் ஃபிங்கர் 30 டிகிரி குறிக்கும். மிடில் ஃபிங்கர் 45 டிகிரி குறிக்கும். பாயிண்டிங் ஃபிங்கர் 60 டிகிரி குறிக்கும். தம் ஃபிங்கர் 90 டிகிரி குறிக்கும். மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து சயின்டிஃபிக் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ. அந்த ஃபிங்கரை மடிச்சுட்டு அது கீழே என்ன இருக்கிறது தான் பார்க்கணும். அதுக்கு மேலே என்ன இருக்கிறத பார்த்து தப்பாக ஆன்சர் போட்டுறாதீங்க. அதே மாதிரி காசு எப்படி பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் பை 2, ஃபிங்கர்ஸ் அபோவ், அதுக்கு மேலே என்ன இருக்கிறதா பார்க்கணும், அது கீழே இருக்கிறது பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? டேன் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அபோவ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ. பாருங்கள், ஃபிங்கர்ஸ் பிலோ, அது தப்பாக எழுதிட்டேன். ஃபிங்கர்ஸ் பிலோ பை ஃபிங்கர்ஸ் அபோவ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வந்து இது எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நான் வந்து எங்கள் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். இதை வந்து சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிரிண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன சம்னா ஃபஸ்ட்டு சைன் 210 வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி போட்டு அது பிக்கு ரெக்டாங்கிள் வச்சுட்டு அப்புறம் ஏயோட வேல்யூ 30 டிகிரிஸ் போட்டு ஏபி 4 பிசி 3 ஏசி 5 இதெல்லாம் போட்டு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ குறிப்பிட்ட வேல்யூஸ் 6 வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் அதை சந்திப்போம். தேங்க்யூ.